உள்ளுக்குள்ள போயிட்டான். அம்மாடி அம்மாடி அம்மாடி, அவன் ஸ்டோர் ரூம்குள்ள போயிட்டாமா. இந்தா, இதுக்கு மேல இந்த போன் நம்ம கிட்ட இருந்தா ஆபத்து. இதை எப்படியாவது அனு ரூம்ல கொண்டு போய் வச்சிரு. சரிம்மா. மீனாட்சி, மா, துர்கா மாத்திரலாம் எங்கம்மா இருக்கு? கபோர்ட்ல தான் இருக்கு. இதை எடுத்துட்டு வரேன். இந்தாங்கம்மா மாத்திரை. எல்லாத்துலயும் ஒவ்வொன்று எடுத்து கொடுங்க. ஆக்கட்டு. இந்த போனை எப்படி வைக்கிறது? என்னத்த அங்கேயே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. அது ஒண்ணும் இல்லடிமா, துர்கா எப்படி இருக்கான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். பாட்டி, இப்பதானே வந்து பாத்துட்டு போனீங்க. அது வந்து பாவம், துர்கா சின்ன குழந்தை இல்லையா? இந்த வயசுல இவ்ளோ பெரிய வலிய எப்படிதான் தாங்கிக்கிறாளோ. எல்லா மோதேவிங்களும் இங்கதான் இருக்கு. இந்த செல்லை எப்படி வைக்கிறது? பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நீங்க எல்லாரும் இதை எப்படிதான் பொறுத்துக்கிறீங்களோ தெரியல. அப்பாடா, வந்த வேலை முடிஞ்சது. என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்ல, துர்காவை பாத்துட்டு போலான்னு வந்தல்ல, அத சொன்ன. இருடி இரு, உனக்கு வைக்கிற ஆப்பு. போன் அடிக்குது. என்ன மாடிக்கு வர சொல்லிட்டு கட் பண்றா? என்ன மானோ, யாருமா போன்ல? பேசாமலே கட் பண்ணி விட்டுட்ட. அது கஸ்டமர் கேர் பாட்டி. ஓ, கஸ்டமர் கேரா? நேரங்காலம் தெரியாம உன்னை கஷ்டப்படுத்துறாங்களோ? ஆமா பாட்டி. கஸ்டமர் கேரா? என்கிட்டயே போய் சொல்றியா நீ? வெங்கட் இப்ப எதுக்கு போன் பண்றான்? அம்மாடி அனு, திரும்பவும் கஸ்டமர் கேரா? ஆமா பாட்டி. பாவம் அந்த கஸ்டமர். என்னன்னு தான் அட்டன் பண்ணி கேள. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பாட்டி. கால் அட்டன் பண்ணாலே அந்த ஆஃபர் இந்த ஆஃபர்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க. எதுக்கு வீணா அட்டன் பண்ணிட்டு? அப்படியா? அப்படின்னா சரி. எதுக்கு இப்ப இந்த வெங்கட் விடாம போன் பண்ணிட்டு இருக்கான்? என்னவா இருக்கும்? கட் பண்ணிட்டே இருக்கா? ஒரு மெசேஜ் அனுப்பி பார்ப்போம். ஆனால் நீ சொன்ன மாதிரியே உங்க வீட்டு மாடி ஸ்டோர் ரூமுக்கு வந்துட்டேன். எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது? சீக்கிரம் வா. என்ன வெங்கட் மெசேஜ் அனுப்பியிருக்கான்? என்னம்மா, அதே கஸ்டமர் கேர் மெசேஜா? என்ன பாட்டி நோண்டி நோண்டி கேள்வி கேக்குது? ஆமா பாட்டி. சரி சரி சரி. அனு, நீ சொன்ன மாதிரி உங்க வீட்டு மாடி ஸ்டோர் ரூமுக்கு வந்துட்டேன். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சீக்கிரம் வா. ஸ்டோர் ரூமா? இப்ப எதுக்கு இவன் இங்க வந்தா? வெங்கட் இங்க வந்திருக்கான். நான் வர சொன்னேன்னு சொல்றான். நான் எப்ப சொன்னேன்? என்ன நடக்குதுங்க? சரி, அவனையும் கேப்போம். இந்தாங்கம்மா, இதான் லாஸ்ட் மாத்திரை. எங்கம்மா போற? நீங்க போவீங்கன்னு பார்த்தேன். நீங்க போல, அதான் நான் போறேன். அனு, பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும் தெரியாதா? அட விடுமா, சின்ன பொண்ணு ஏதோ டென்ஷன்ல பேசியிருப்பா. நீ போமா போ. போடி போ, உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆமா கோதாவரி, நான் இதோ இப்ப வந்துடுறேம்மா. மீனாட்சி, இந்த பாலை கொஞ்சம் கொடுங்க.
வீட்டுக்குள்ள போயிட்டா. ஊட்டிட வேண்டியதுதான். ஹேய், ஏய் அனு, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? எதுக்கு இப்ப இங்க வந்த? மாட்னியா நீ? இருக்குடி உனக்கு. என்ன விளையாடுறியானு? நீ தானே நீங்க வர சொன்ன, அதனால தான் நான் வந்தேன். என்னது? நான் வர சொன்னனா? நான் எப்போ வர சொன்னேன்? நான் தான் உன் ஃபோன் கால் அட்டென்ட் பண்ணவே இல்லையே. அப்புறம் எப்படி நான் வர சொல்லிருப்பேன்? ஹலோ மேடம், நீ ஃபோன் பண்ணிலாம் வர சொல்ல, மெசேஜ் பண்ணி தான் வர சொன்ன. அதை கன்ஃபார்ம் பண்ண தான் நான் உனக்கு ஃபோன் மேல ஃபோன் பண்ணேன். நீ என்னடானா என் ஃபோனை அட்டன் பண்ணவே மாட்ற. ஹே, இரு இரு இரு. நான் உனக்கு மெசேஜ் பண்ணனா? ஆமா. எங்க போனை காட்டு. நீ அனுப்பின மெசேஜ் தானே? சுபத்ரா, அம்மாடி அம்மாடி, அந்த வெங்கட்டையும் அனுவையும் அந்த ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டு வந்துட்டாமா. இது பாரு சாவி. சூப்பர்மா. நீ போயிட்டு திருடன் திருடன்னு கத்து. எதுக்குமா? சொல்றத செய்யுமா. சரி சரி சரி. ஐயோ ஐயோ ஐயோ, யாராவது வாங்கல. ஐயோ, திருட திருட திருட. ஏய், சிவா, அக்கறை, மீனாட்சி, எல்லாரும் ஐயோ போச்சு. பாட்டி கத்துது. இன்னைக்கு நம்ம மாட்ட போறோம். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு வெங்கட். ஐயோ, யாராவது சீக்கிரம் வாங்கல. சாரி அனு, என்னால தானே உன் குடும்பத்துல நிறைய பிரச்சனை. ஐயோ, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் வெங்கட். முதல்ல கிளம்பு. இல்ல அனு, நீ என்கிட்ட பேசாம இருக்கிறத பார்த்தா என் மேலதான் உனக்கு கோவம்னு எனக்கு தோணுது. ஐயோ, அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் வெங்கட். இப்ப பேச டைம் இல்ல. யாராவது பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ போ. இங்க பாரு, உமல எனக்கு எந்த கோவமும் கிடையாது. இங்க நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனாலதான் பேச முடியல வெங்கட். போதுமா? போ ப்ளீஸ். போ. அனு, கதவு லாக் ஆயிருக்கு. ஏய், என்ன சொல்ற வெங்கட்? வெளியில கதவு லாக் ஆயிருக்கு. ஐயோ. ஹே, என்ன பண்றது இப்போ? ஐயோ, திருட திருட திருட. ஐயோ, திருட வந்துட்டானே. பாட்டி, திருட வந்துட்டானே. இப்ப எதுக்கு ராத்திரி நேரத்துல இப்படி கத்திட்டு இருக்க? சிவா, வீட்டுக்குள்ள திருட வந்துட்டானா? என்னது? திருடன். திருடனா? பாட்டி, கண்ணாடியில ஏதாச்சும் ஓ மூஞ்சி எதுவும் பாத்தியா? டேய், அறிவு கட்டவனே, நான் பயந்து போய் கத்திக்கிட்டு இருக்கேன், நீ காமெடி பண்ணிட்டு இருக்கியா? திருடன் நம்ம வீட்டுக்கு பின்பக்கமா வந்தான்டா, நான் பார்த்தேன்டா. பாட்டி, நீ சொல்றதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. இந்த மாதிரி பல தடவை சொல்லி எங்களை வீட்டுக்குள்ள அலைய விட்டுருக்க. பேசாம போய் படு பாட்டி.
ஐயோ 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 ஏய் வாடிங்க வாடி. இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? வெளியே பண்ண அட்டுழிய போதாதுன்னு இப்ப வீட்டுக்குள்ளேயே அவனை கூட்டிட்டு வந்துட்டாளே. டேய் சிவா, என்னால இந்த கன்றாவை எல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியலடா. இந்த வயசுல இந்த கேவலத்தை எல்லாம் பாக்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு. இவள சொல்லி என்ன பிரயோஜனம்? இவள வளர்த்த விதம் அப்படி. உன்னையாவது சாமிநாதன் ஒரு ஆம்பளை இருக்கான்ற ஒரு பயம் இருந்திருக்கும். ஆனா இப்போ பொம்பளைங்க ராஜ்யம். அதான் இஷ்டத்துக்கு ஆடுறீங்க. வீட்ல பொண்ண வைக்கிறது பொங்கன பாலை வைக்கிறது ஒண்ணு. சீக்கிரமா முடிச்சிடணும், இல்லன்னா ரெண்டுமே கெட்டு போயிடும். ஏண்டி அனு, அப்பாவே போயிட்டாரு. இதுக்கு மேல எப்போ எப்படி நமக்கு கல்யாணம் பண்ண போறாங்கன்னு பயம் வந்துருச்சா? அதான் தானாவே ஒரு வாழ்க்கைய தேடிக்கிட்டியா நீ? பாருங்க எல்லாரும் இந்த அசிங்கத்தை பாருங்க. அன்னைக்கு என்னமோ என் பொண்ணு மேல சந்தேகப்பட்டு அந்த சக்தி என் பொண்ண ஜெயிலுக்கு அனுப்பி வச்சா, இப்ப என்ன சொல்றீங்க? இவளை யாரும் கடத்தி இருக்க மாட்டாங்க. இவளே ஆசைப்பட்டுதான் போயிருப்பா. அது தெரிஞ்சுதான் உங்க அப்பன் தூக்குல தொங்கிட்டான். இதென்ன வீடா இல்ல ஹோட்டலா? ஏன்டி இப்படி பண்ண? அம்மா, உன்னை நம்புறதுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டேன். இதுவே நீ என் பொண்ணே இல்ல. எதுக்கு நீ இன்னும் உயிரோட இருக்க? அடிக்காதம்மா, சொன்னா கேளுமா. அம்மா வேணாம்மா, எங்கேயாவது போய் ப்ளீஸ்மா. ஏன் தம்பி, உங்களை எவ்வளவு நம்பணும்? நம்பிக்கை வச்சவங்களுக்கு துரோகம் பண்றது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? உங்களை சொல்லி தப்பு இல்ல, எங்க வீட்டு பொண்ண சொல்லணும். இவ இடம் கொடுத்ததுனால தானே நீங்க இப்படி நடந்துக்கிட்டீங்க. நீங்க ஆம்பளை, உங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஆனா இவ பொண்ணு. இந்த சம்பவம் இவ சாகுற வரைக்கும் இவ வாழ்க்கையை விட்டு போகவே போகாது. இப்ப இந்த வீடு பேசும், நாளைக்கு இந்த ஊரே பேசும். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. எல்லாம் உன்னால தாண்டி. நான் இப்படி தலை குடிச்சு நிக்கிறேன்னா அதுக்கு நீ தாண்டி காரணம். ஏண்டி, சத்தியும் மீனாட்சியும் வளர்த்த மாதிரி தானே உன்னையும் வளர்த்த. உனக்கு மட்டும் ஏண்டி புத்தி இப்படி போச்சு? ஐயோ, இப்படி பண்ணிட்டியே. அம்மா, நீ முதல்ல உள்ள போமா. எல்லாரும் இங்க இருந்து போங்க. அக்கா, நீ அம்மாவை கூட்டிட்டு போ. அம்மா, நான் சொல்றேன்ல, போமா. ஆமா, பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு. நாட்டாம சொல்லிட்டாங்க. வாங்க போலாம் எல்லாரும். தட்டி கேட்க வேண்டியவங்களே தட்டி கொடுத்தா இந்த மாதிரி அசிங்கெல்லாம் எப்பவும் நடந்துகிட்டு தான் இருக்கும். பாட்டி, இப்ப நீங்க பேசாம போறீங்களா இல்லையா? போறேன்டா, என் வாய மூடிடலாம். ஆனா இந்த அசிங்கம் வெளியே வரும்போது இந்த ஊரே பேசுமே. அப்பா அவங்க எல்லார் வாயையும் நீ மூடுவியா? போடா, நானும் போங்க, பாக்குறேன். அதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கலாம். எப்படி? அக்கா, நீ அம்மாவை கூட்டிட்டு போ. மாமா
வாமா. இவங்க கிளம்புங்க, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். வெங்கட், அண்ணா சொல்றதான் சரி. நீ கிளம்பு, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம். வா. ஏ அனு, என்னடி இது? என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. வெங்கட் போன்ல இருந்து மெசேஜ் வந்துச்சு. அதனால தான் நான் இங்க வந்தேன். நான் ரூம்குள்ள போனதும் யாரோ கதவை பூட்டிட்டாங்க. எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. சரி, வெங்கட் எப்படி இங்க வந்தாரு? அதுவும் தெரியல. என் போன்ல இருந்து மெசேஜ் வந்துச்சுன்னு சொல்றாரு. சரி, நீ மெசேஜ் அனுப்புனியா? இல்ல சக்தி, நான் எதுவுமே அனுப்பல. என்னன்னு சொல்ற? அப்ப யார் இந்த வேலையை செஞ்சிருப்பா? ஓ, இதெல்லாம் இவங்களோட வேலை தானா? அனு, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ போ. சக்தி, நான் எதுவுமே பண்ணல. நீயாவது என்ன நம்பு ப்ளீஸ். அனு, நான் உன்னை நம்புறேன். அனு, நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாத. நீ போ போ. அனு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். மாடிக்கு வரியா? சொல்லு சக்தி, வர சொன்ன. நீ வெங்கட்ட லவ் பண்றியா? சொல்ல அனு, நீ வெங்கட்ட லவ் பண்றியா? ஆமா. எத்தனை நாளா? உன் கல்யாணத்துக்கு முன்னாடி தான். நான் அப்பவே சொல்லியிருப்பேன், உன் கல்யாணம் முதல்ல நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் உன்கிட்ட தான் சொல்லான்னு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. வெங்கட் நல்ல பையன்தான் சக்தி. நான் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு தான் இந்த முடிவே எடுத்தேன். வெங்கட்ட எனக்கு பிடிக்கிறதுக்கு முன்னாடி அப்பாக்கும் அம்மாக்கும் ரொம்பவே பிடிக்கும். அடிக்கடி அவனை பத்தி வீட்ல நல்ல விதமா பேசுவாங்க. அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆகாம உன் கல்யாணம் நல்லபடியா நடந்திருந்தா நானே வந்து உன்கிட்ட இதை சொல்லியிருப்பேன். நான் வெங்கட்ட மீட் பண்ணணும். வர சொல்றேன். சரி, நீ என் கூட வா.